ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையார நம்ம முழு முதற் கடவுள்னு சொல்லுவோம்ல. நம்ம கல்ச்சரில் எந்த ஒரு புது விஷயம் தொடங்கினாலும் பிள்ளையார வேண்டிட்டு தொடங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒன்று தொடங்கலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஸ்டோரி வித் சாய்ராமா. ஓகே. ஓகே, கிரேட். ஸோ அது என்ன ஸ்டோரி வித் சாய்ராமா? நம்ம எல்லாருக்கும் ஸ்டோரி கேட்குறது பிடிக்கும். ஸ்டோரி சொல்லும்போது வி இமேஜின் அண்ட் வி லேர்ன் த்ரூ த ஸ்டோரிஸ். ஸோ ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு மீடியம் யூஸ் பண்ணி நான் படித்த கேட்டு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஸ்டோரி வித் சாய்ராமா. ஓகே. இது என்ன சாய்ராமா? ஓகே. என்னோட பேர் சாய்ராம். எங்க அப்பா வந்து என்ன சாய்ராமா அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த டோன் எதுக்கு அப்படின்னா, சின்ன வயசுல இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் வருது, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா, ஒரு 5 மணிக்கு கிளம்பணும் காலையில அப்படின்னா, 3 மணிலேருந்து ஒரு டோன் கேட்கும். அதுதான் அந்த சாய்ராமா அப்படி டோன். அந்த 2 மணி நேரம் ரெடி பண்ணா தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். ரைட். அது வந்து நான் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, அதுலேருந்து என்னுடைய ஐடென்டிட்டிய சாய்ராமா அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ ஐ தாட் ஓகே, இந்த ஸ்டோரி வித் சாய்ராமா அப்படின்னு வச்சிடலாம் இந்த சீரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து வி வில் ஸ்டார்ட் வித் சம்திங் மை ஃபேவரட் டாபிக் இது. என்ன பொறுத்தவரைக்கும் இது என்ன இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உடம்புக்கு எத்தனை பிரச்சனைகள் உடம்புக்கு என்ன வருதோ அதை மெடிசின்ஸ் கேன் க்யூர். இன்னைக்கு மாடர்ன் டே ட்ரீட்மெண்ட்ஸ் கேன் க்யூர். பட் மைண்டுக்கு ஒரு பிரச்சனை, ரைட்? மைண்டுக்கு பிரச்சனை வந்ததுன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இப்போது நான் என்ன டாபிக் பேச போகிறேனோ அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன்ஸ். நான் பர்சனலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோடைய பலன்களை அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ ஐ தாட் ஐ கேன் ஷேர் வித் யூ ஆல். எஸ், இன்றைக்கி ப்ராப்ளி நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இட்ஸ் அபவுட் கிராட்டிடியூட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம், ரைட்? ஓகே. ஒரு 8 இயர் ஓல்ட் கேர்ள் ஸ்மிதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போயிருக்காங்க. அவங்க கிளாஸ் டீச்சர், ஹிஸ்ட்ரி டீச்சர். ஸோ தே ஆல் ஹேட் அ கிரேட் ஃபன். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் எக்ஸ்கர்ஷனில் இருக்காங்க. லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் டைம் இருக்குது. சரி, பசங்களை எங்கேஜ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து ஓகே ஐம் ஆல் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ சம்திங். எல்லாருமே குயிக்காக நான் 5 மினிட்ஸ் டைம் தர போகிறேன். எல்லார் கையிலும் ஒரு பேப்பர் பேனா இருக்குது. ஸோ டாப் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யார் எழுதுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டாக போய் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டைம் பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சொல்கிறாங்க இன்னும் 1 மினிட் தான் இருக்குன்னு. இந்த பொண்ணு மட்டும் எழுதிட்டே இருக்கா. ரைட். ஸ்மிதா மட்டும் எழுதிட்டே இருக்கா. டைம் அப்புன்னு சொன்னப்புறமா எழுதிட்டு இருக்கா. ரைட். இவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. நான் என்ன கேட்டேன்? 7 வண்டர்ஸ் கேட்டேன். எல்லாருக்கும் தெரியும். தாஜ்மஹால் சொல்லுவாங்க, கிரேட் வால் ஆஃப் சைனா சொல்லுவாங்க, கிராண்ட் கேன்யன் சொல்லுவாங்க, ஈஃபில் டவர் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இதை எழுதுறதுக்கு இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ யோசிக்கிறா? அப்படி என்ன தான் இருக்கு எழுதியிருக்கா? என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கான்னு ஷி வாண்ட்ஸ் டு நோ. ஸோ ஷி கோஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் ஹர், என்ன நீ இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்த? என்ன அப்படி எழுதியிருக்க? நான் 7 வண்டர்ஸ் தானே கேட்டேன் அப்படின்னோடனே, இல்லை எதை எழுதுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டாப் 7 வண்டர்ஸ் நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோமே அப்படின்னோடனே, சரி அப்படி நீ என்ன எழுதியிருக்க ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது உடனே சொல்கிறான். ரைட். எனக்கு வந்து நான் என்னை பொறுத்தவரைக்கும் வண்டர்ஸ் என்ன அப்படின்னா, டு see, டு டச், டு ஃபீல், டு ஸ்மெல், டு ஹியர், டு டேஸ்ட், டு லாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் காட் பசில்ட், என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னோடனே ஷி எக்ஸ்பிளைன்ஸ். இல்லை, இப்போ நான் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம், ரைட்? பார்க்க முடியுது, ஒரு யாரோ ஒருத்தங்க டச் பண்ணால் அதை ஃபீல் பண்ண முடியுது, டேஸ்ட் பண்ண முடியுது, ஒரு நல்ல ஃபுட்டு குக் பண்ணால் ஸ்மெல் பண்ண முடியுது, நல்ல பாட்டு இருந்தால் கேட்க முடியுது, நல்ல விஷயங்களை பார்க்க முடியுது, படிக்க முடியுது, ரைட்? ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காம எவ்வளவோ பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ த மொமெண்ட் நமக்கு இது கிடைக்கிறப்போ, கிடைக்காதவங்களுக்கு அது எவ்வளோ தேவைங்கிறது ரியலைஸ் பண்ண மாட்டேங்கும், ரைட்? எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயம் இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும், ரைட்? நம்ம ஹெல்த் இருக்கிற வரைக்கும் அதை பற்றி வரி பண்ண மாட்டோம். பட் த மொமெண்ட் ஹெல்த் போகும்போது தான் அதோடைய அருமை தெரியும், ரைட்? ஸோ இல்லாதப்போ தான் அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குட்டி குட்டி விஷயங்களுக்கு நம்ம வந்து தேங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. என்னுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் என்னோட மென்டர். அவருடைய டீச்சிங்ஸில் ஒரு விஷயம், இன்னும் 2, 3 விஷயம் இருக்குது இது ரிலேட்டடாக. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் இந்த வேர்ல்ட் என்ன அப்படின்னா, தேங்க்யூ. அந்த 2 லெட்டர் வேர்ட், ரைட்? எவ்வளோக்கு எவ்வளோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அவர் சொல்லுவார் சூப்பராக, இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லிட்டே இருந்தால் தேங்க்யூ சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்னு சொல்லுவார், ரைட்? அது என்னுடைய ஃபேவரட் லைன்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் சூப்பராக சொல்லுவார். ஒரு டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் த டே வித் கிராட்டிடியூட் அண்ட் ஃபினிஷ் த டே வித் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எவ்ரி சிங்கிள் டே நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க டெய்லி நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் அதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்க மாட்டோம். பட் கேன் வி ரியலைஸ் தட் அண்ட் சே தேங்க்யூ? லைக் அம்மா ஏதாவது சமைச்சு கொடுக்குறப்போ கேன் வி சே தேங்க்யூ, ரைட்? இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி, ரைட், லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் தேங்க்யூ சொல்லும்போது என்ன ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியும், ரைட்? ஸோ மூணாவது அவர் ஒன்று சொல்லுவார்னு சொன்னாலே, அது என்ன அப்படின்னா, த பெஸ்ட் வே டு ரிமெம்பர் வாட் யூ லேர்ன்ட் இஸ் பை ஷேரிங் இட் டு அதர்ஸ். ஸோ இந்த ஒரு மீடியமை நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ தட் ஐ கேன் ரிமெம்பர் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ். ஐ ஹோப் ஐ குட் ஆட் சம் வேல்யூ டு யூ ஆல். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் பி மோர் என்கரேஜ் டு டூ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். See you again soon in Story with Sai Rama. Bye bye.